ஹே கைஸ், காதல் தோல்வியை பார்த்தவனா ஃபர்ஸ்ட் லவ்லயே தோத்தவனா ஏன் அந்த லவ்வுக்காக ஏங்கி கடைசி வரைக்கும் அந்த லவ் எனக்கு கிடைக்கவே இல்லடான்னு சொல்லி ஏங்கின ஒரு டாப் 5 நருட்டோ கேட்டஸ பார்க்கலாமா? எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. எப்போ எடிட்டர் அந்த பாட்டை கொஞ்சம் ப்ளே பண்ணு. காதல் தோல்வியை பார்த்த வண்டி நானு, ஃபர்ஸ்ட் லவ்ல தோத்த வண்டி நானு, லவ்வுக்காக ஏங்குறண்டி. இப்ப நம்பர் 5ல யஹிகோ அண்ட் கோனனோட லவ் சிம்பிளா தான் இருக்கும். பட் ஆஃப்டர் யஹிகோ இறந்து போனதுக்கு அப்புறமா கோனனோட லைஃப் ஸ்டைல்ல சேஞ்ச் ஆயிருக்கும். சோ நான் இவங்கள எதுக்காக இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணிருக்கேன்னா, நம்ம யஹிகோ ஏங்கி லவ் பண்ணி கடைசில கோனன் கூட ஒன்னு சேராமலே போயிட்டாரு தானே. சோ அதுக்காக தான் இவரை நம்பர் 5ல போட்டிருக்கேன். நம்பர் 4ல ஜிராயா சென்சே. நம்மால என்னதான் பெருவிசேஜா இருந்தாலுமே சுனாடாவே அவ்வளோ ட்ரூவா லவ் பண்ணிருப்பாரு. எந்த அளவுக்குன்னா, அவ என்ன வெறுத்தாலும் பரவாயில்ல, இல்ல என்னை விட்டு வேற ஒருத்தனை விரும்பினாலும் பரவாயில்ல, கடைசி வரைக்கும் நான் அவளை தான் லவ் பண்ணிட்டு இருப்பேன், அவளை மட்டும் தான் லவ் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு நம்மால ஜிராயா சென்சே. சோ என்னதான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் லவ்ல நம்ம ஜிராயா தோத்து போயிட்டாரு தானே. நம்பர் 3ல கக்காஷி. நம்மளோட லவ் ஸ்டோரி ரொம்ப சிம்பிள் தான். அனாரிய தனக்கு பிடிச்சிருந்தாலும் நான் இன்னொருத்தர என்னோட வாழ்க்கையில திரும்ப இழக்க விரும்பல, அந்த இழப்ப தாங்கிக்கிற சக்தியும் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அனாரிய கடைசி வரைக்குமே ஏத்துக்க மாட்டாரு. நம்ம கக்காஷியோட ஃபர்ஸ்ட் லவ்வும் தோத்து போச்சு. நம்பர் 2ல இட்டாச்சி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப மோஸ்ட் ஹார்ட் பிரேக்கிங்கான லவ் ஸ்டோரின்னா அது நம்ம இட்டாச்சியோட லவ் ஸ்டோரியை தான் சொல்லுவேன். ஏன்னா தன்னை காதலிச்ச பொண்ணை தன்னோட கையாலே கொண்டிருப்பாரு. இப்ப நீங்க கேட்கலாம், ஈசுமிய கொண்டது ஒபிட்டோ தானே. அனிமில வேணா ஒபிட்டோ கொண்டிருப்பாரு, பட் ரியல் மாங்கல்ல பார்த்தா இட்டாச்சி தான் கொண்டிருப்பாரு. சோ அதனாலதான் சொன்னேன் இவங்களோட லவ் ஸ்டோரி ரொம்பவே ஹார்ட் பிரேக்கிங் ஆனதுன்னு சொல்லி. சோ இந்த லிஸ்ட்ல நம்பர் 1ல நீங்க யாரை எதிர்பார்க்கறீங்களோ கண்டிப்பா அவங்க தான் இருப்பாங்க. ஆனாலும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. சோ அது மட்டும் இல்லாம நம்ம கூட சீக்கிரம் 100K ஃபேமிலில ஜாயின் ஆக போறோம். சோ அதனால நம்ம ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் ஆயிருங்க. நம்பர் 1ல ஒபிட்டோ. நம்ம ஒபிட்டோட லவ் ஸ்டோரியை பத்தி நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா ஒன் சைடு லவ்வுக்காக 4th கிரேட் நிஞ்சா வரை ஸ்டார்ட் பண்ணிருப்பான். எனக்கு தெரியல இவங்களோட லவ் ஸ்டோரியை பத்தி என்ன சொல்றதுன்னு. ஏன்னா ரின்னுக்கு பிடிச்சது கக்காஷி, ஆனா இது எல்லாமே ரின்னுக்கு தெரியுமா இல்ல தெரியாதான்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் லவ்ல நம்ம ஒபிட்டோ தோத்துட்டான். அந்த லவ்வுக்காக ஏங்கி கடைசி வரைக்குமே அந்த லவ் கிடைக்காது. சோ இவங்களோட லவ் ஸ்டோரியை பத்தி எனக்கு இவ்வளவுதான் சொல்ல முடியுது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.